இன்றைக்கு நான் எடுத்திருக்கிற வேத பகுதி எரேமியா எழுதின தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரத்தில் வசனம் 31 34 வசனம் வரையிலும். Our scripture lesson for today comes from Jeremiah chapter 31 and it comes from verses 31 to 34. And out of these couple of verses I have picked verse 1. இந்த வசனங்களிலே நான் உங்களுக்கென்று எடுத்திருக்கிற அடிப்படையான வசனம், இந்த வசனம் எது என்றால் 33ஆம் வசனம். I want you to look at verse 33 out of the couple of verses 31 to 34. I picked verse 33. நீங்கள் கவனியுங்கள், ஆண்டவர் இந்த வேத வசனத்தில் இருந்து அவர் நம்மோடு கூட இப்போது பேசட்டும். I will read verse 33. நான் வாசிக்கிறேன் உங்களுக்கு 33வது வசனம். But this is the covenant that I will make with the house of Israel after those days, says the Lord. I will put my law in their minds and write it in their hearts, and I will be their God and they shall be my people. அந்நாட்களுக்கு பிற்பாடு நான் இஸ்ராயேல் குடும்பத்தாரோட பண்ண போகிற உடன்படிக்கையாவது, நான் என் நியாயப்பிரமாணத்தை அவர்கள் உள்ளத்திலே வைத்து அதை அவர்கள் இருதயத்திலே எழுதி நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். வேத வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், நான் என் உடன்படிக்கை என்ன செய்வேன், அவர்களின் உள்ளத்திலே வைத்து என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமென். What did God say in that verses? He said that you will write that covenant promise in their hearts. You will write it in our hearts. You will write the laws in our hearts. Shall we say amen? உடன்படிக்கைகளை நம்முடைய இருதயத்திலே அவர் என்ன செய்வாராம், அவர் எழுதுவாராம். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை. இந்த வசனத்தை நீங்கள் கோடிட்டுக் கொள்ளுங்கள். I invite you to underline this verse. இந்த வசனத்தை கோடிட்டுக் கொள்ளுங்கள், குறிப்பும் வைத்துக் கொள்ளுங்கள். ஆண்டவர் திட்டமா நம்மோடு கூட பேசுவார். I want to talk to you of the difference between covenant and a contract. Amen. நீங்க வீடு வாங்கியிருந்தா கான்ட்ராக்ட் செய்திருப்பீர்கள். நீங்கள் கார் வாங்கியிருந்தா கான்ட்ராக்ட் செய்திருப்பீர்கள். If you would have bought a car or if you would have bought a house, you would have made a contract or an agreement. An agreement. Shall we say praise the Lord? I want to give you the difference between a contract and a covenant, because God speaks of a covenant, not of an agreement, not of a contract. Shall we say praise the Lord? ஆண்டவர் வேதத்திலே அவர் என்ன பேசுகிறார், உடன்படிக்கை என்று பேசுகிறார், அல்லது சட்டத்துக்கு கீழ் வரக்கூடிய ஒரு ஒப்பந்தத்தை குறித்து ஆண்டவர் பேசவில்லை. ஆமென். ஹல்லேலூயா. ஒரு வித்தியாசம் இருக்கிறது. சட்ட அடிப்படையில் செய்கிற ஒரு கான்ட்ராக்ட் அல்லது ஒரு ஒப்பந்தம், அதற்கும் ஆண்டவர் கூறுகிற உடன்படிக்கைக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கிறது. நாம் சொல்லுவோம் ஆமென், கர்த்தரோ பெரியவர். வாட் இஸ் த டிஃபரன்ஸ்? வித்தியாசம் என்பது என்ன என்று நாம் அறிந்து கொள்ள இருக்கிறோம். முதலாவது, உடன்படிக்கை என்பது அது புனிதமானது. அல்லேலூயா. When you talk about a covenant is a sacred promise. Shall we say amen? Either a sacred promise that you make with God or God makes with you. ஒரு உடன்படிக்கை என்று சொன்னால் அது புனிதமான உடன்படிக்கை. அது தேவன் நம்மோடு கூட செய்யும் ஒன்றாய் அல்லது நாம் தேவனோடு செய்யக்கூடிய ஒன்றாய் இருக்கிறது. இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற ஒரு உடன்படிக்கை என்ன தெரியுமா? தேவன் நம்மோடு ஒரு உடன்படிக்கை செய்திருக்கிறார். இதை குறித்து நாம் வேதத்தில் இருந்து கற்றுக்கொள்ள போகிறோம். God has made a covenant with mankind and we are going to look at it and we are going to understand before you will make a covenant promise with God. நீங்கள் ஆண்டவரோடு ஒரு உடன்படிக்கை செய்வதற்கு முன்பு இந்த உடன்படிக்கை என்பது என்னதென்று நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். நாம் சொல்லுவோம் அல்லேலூயா.
கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இன்னொரு காரியம், நான் உங்களுக்கு இந்த அக்ரிமெண்ட் அல்லது கான்ட்ராக்ட் என்று அது என்னது என்று சொல்லும்படி விரும்புகிறேன். நீங்கள் ஒரு வீடு வாங்கினா அதுக்கு ஒரு பேங்க் லோன் எடுக்கிறோம். அந்த லோன் எடுக்கும்போது ஒரு கான்ட்ராக்ட் பேங்க்கோடு செய்கிறோம். அப்போது இந்த கான்ட்ராக்ட் நம்ம சைன் பண்ணுறோம். நீங்கள் ஒரு ஆள் பேங்க்கோடு நீங்கள் செய்கிற ஒரு ஒப்பந்தம் அல்லது ஒரு கான்ட்ராக்ட் என்று நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அந்த கான்ட்ராக்ட் நீங்கள் கான்ட்ராக்ட் எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா அந்த கான்ட்ராக்டில் நிறைய நிபந்தனைகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கும். அதையெல்லாம் நம் கீழ்ப்படிய வேண்டியதாய் இருக்கும். கீழ்ப்படியாமல் போனால் அந்த கான்ட்ராக்ட் முறிந்து போகும் என்று நாம் அறிகின்றோம். இந்த கான்ட்ராக்ட் ஒருத்தர் பேங்க் கூட செய்யலாம், 2 பேரும் செய்யலாம், பலர் ஒன்றாக இணைந்து கூட கான்ட்ராக்ட் செய்யலாம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அது கீழ்ப்படியணும். அது கீழ்ப்படியலைன்னா அது முறிந்து போகும். ஆனால் உடன்படிக்கை என்பது வித்தியாசமானது. 2 விதத்திலே ஆண்டவர் உடன்படிக்கை குறித்து பேசுகிறார். ஒரு உடன்படிக்கை ஆனது அது உடையாதது. ஆமேன். அது உடையாதது. God speaks about a covenant that he makes with us, and it has got 2 parts. One part of it is a covenant that is eternal. Shall we say amen? ஒரு பகுதியானது நித்தியம் ஆன ஒரு உடன்படிக்கை. ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம இதை குறித்து கொஞ்சம் வேதத்தில் இருந்து கற்றுக்கொள்ள பிரயாசம் எடுக்க போகிறோம். நான் என்ன தெரியுமா உங்களுக்கு கொடுத்திருக்கிற தலைப்பாய் கொடுத்திருக்கிறேன், நித்திய உடன்படிக்கை என்ற ஒரு தலைப்பை கொடுத்திருக்கிறேன். God has made an everlasting covenant. ஆண்டவர் மனிதர்களாகிய நம்மோடு கூட ஒரு நித்திய உடன்படிக்கை செய்திருக்கிறார் என்று உங்களுக்கு நான் இன்றைக்கு பேசும்படி விரும்புகிறேன். ஆமென். I'm going to speak about a covenant, not about a contract. You make a contract with human beings, but here I am to speak with you of a covenant that God has made with us. ஆண்டவர் நம்மோடு கூட ஒரு உடன்படிக்கையை அவர் செய்திருக்கிறார். நாம் சொல்வோம் அல்லேலூயா. கர்த்தர் பெரியவர். வாருங்கள், பைபிள் வசனத்திலே நாம் போவதற்கு முன்பு உங்களுக்கு நான் வாசித்த ஒரு சின்ன ஒரு புள்ளி விவரத்தை உங்களுக்கு அல்லது ஸ்டாட்டிஸ்டிக் உங்களுக்கு நான் சொல்லும்படி நான் விரும்புகிறேன். I want to share with you of some statistic that I read, and it may be helpful to us. உலகத்திலே இன்றைக்கு 2.3 பில்லியன் கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள் என்று 2020 ஆண்டிலே பேசப்பட்டது, புள்ளி விவரம் எடுக்கப்பட்டது. பிரியமானவர்களே, இதில் ஒரு ஆராய்ச்சி செய்து சொன்னார்கள், 2025 ஆண்டு பிரவேசிக்கும் போது இந்த கிறிஸ்துவ எண்ணிக்கை புள்ளி 2.63 பில்லியன் ஆகும் என்று. I wanted to look at the statistic today, but I did not get. So I thought probably the Christian population in the world must be about 2.63 billion probably. I want to say praise the Lord to it. இந்த வலது கையை உயர்த்தி எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி ஸ்தோத்திரங்களை ஏறிடுங்கள். கர்த்தர் பெரியவர். பிரியமானவர்களே, ஆனாலும் உலகத்தின் ஜனத்தொகையின் எண்ணிக்கையில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அது 31% என்று ஆகுமாம். If you will look at the percentage, then you will see that it is about 31% of the global population. பிரியமானவர்களே, ஒரு பெரிய எண்ணிக்கை தான். ஆனாலும் ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்வோம். இது ஒரு சின்ன ஒரு புள்ளி தான். அல்லேலூயா. இட்ஸ் only 30, though it's the biggest religion. ஆக பெரிய ஒரு கிறிஸ்தவ மதம் அல்லது மார்க்கம் என்று நாம் சொன்னாலும் 31% என்று சொல்லி மட்டும் நாம் பார்க்கிறோம். ஸோ there's a lot of work for us to do.
நம்ம எல்லாரும் இன்னும் ஏராளமாய் ஆண்டவருக்கென்று செய்ய வேண்டியவர்களாய் இருக்கிறோம். ஓகே, இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு நான் சொல்லும்படி விரும்புகிறேன். அமெரிக்கன் பைபிள் சொசைட்டி இப்படியாக ஒரு ஆய்வு செய்தார்கள். The American Bible Society took a census, and again it was in the year 2020, about 4-5 years back. பிரியமானவர்களே, அவர்கள் என்ன புள்ளி விவரம் எடுத்தார்கள்னா, கிறிஸ்தவர்கள் மத்தியிலே அவர்கள் ஒரு புள்ளி விவரம் அமெரிக்காவிலே எடுத்தார்களாம். அதில் அவர்கள் என்ன சொன்னார்கள்னா, 10 கிறிஸ்தவர்களை ஒன்றாக வைத்து இந்த 10 கிறிஸ்தவர்கள் இடத்திலே ஒரு பைபிள் இருக்குமா என்று சொல்லி கேட்டால், அவர்களிடத்தில் அட்லீஸ்ட் 9 பேர் கையில் பைபிள் இருக்கிறது என்று சொல்லப்படுகிறதா? ஆமீன் சொல்லுங்கள். கர்த்தர் பெரியவர். ஆனால் அதில் இன்னொரு காரியம் கூட்டி சொன்னார்கள். ஆனாலும் இந்த 10 பேரை அடிப்படையாய் வைத்து இவர்கள் சொல்லுகிறார்கள், பைபிள் இருந்தாலும் வாசிக்கிறது 40% மக்கள் மட்டுமே. அப்படின்னா 4 பேர் மட்டும்தான் வாசிக்கிறார்களாம். பைபிள் கையில் இருந்தால் பெருசு இல்லைங்க, உங்கள் வீட்டில் பைபிள் இருந்தால் பெருசு இல்லை. ஆனால் இந்த பைபிளை வாசிக்கிறீங்களா என்றது தான் முக்கியம். ஒரு பைபிள் கையில் இருக்குது, எனக்கு சந்தோஷம் சொன்னால் பத்தாது, அந்த பைபிள் வாசிக்கப்படுகிறதா என்றது ரொம்ப முக்கியம். நீ வாசிக்கிறியா? அந்த பைபிளை நீ வாசிக்கிறியா? நீ தியானிக்கிறியா? ஆலயத்துக்கு கொண்டு வரியா? திறக்கிறியா? முக்கியம். ஆமேன். பிரியமானவர்களே, 10 பேரில் 9 பேர் கையில் பைபிள் இருந்தோம், 40% மட்டும் அப்படி என்றால் 4 பேர் அவ்வளோதான் பைபிளை வாசிக்கிறார்கள் என்றால் அது நாம் சிந்திக்க வேண்டிய ஒன்று. நம்முடைய வீட்டிலே பெற்றோர்கள் பிள்ளைகளை வலியுறுத்த வேண்டும். நம்ம எல்லோரும் பைபிளை வாசிக்கிறதுல நம் பிரயாசம் எடுக்க வேண்டும். இந்த ஆண்டு பைபிளை நீங்கள் வாசிக்கணும். ஆமேன் சொல்வோம். அல்லேலூயா. இன்னும் ஒரு புள்ளி விவரம் எடுக்கப்பட்டது. There was another statistic done by the Forgiveness International. Forgiveness International என்று ஒரு ஸ்தாபனம் உண்டு. இந்த ஸ்தாபனம் ஒரு புள்ளி விவரம் எடுத்தார்கள். அதாவது உலகத்திலே நிறைய பேர் இமோஷனலி டிஸ்ட்ரெஸ் ஆகிடுறாங்க. ரொம்ப இமோஷனலி இப்போ இருக்கிற உலக சூழ்நிலையில் ரொம்ப உணர்ச்சி வசப்படுகிறார்கள், துயரம் அடைகிறார்கள். இப்படி பிரியமானவர்களே, இதை குறித்து ஒரு ஆராய்ச்சி செய்ய வேண்டும் என்று இவர்கள் ஒரு ஆராய்ச்சி செய்தார்கள். அப்போது இவர்கள் கண்டு கொண்டது 70% அவங்க செய்த ஆராய்ச்சியில் 70%மானவர்கள் அவர்கள் யாரெல்லாம் மன்னித்தார்களோ, அப்படின்னா 30%மானவர்கள் மன்னிக்கல, 70%மானவர்கள் மன்னிக்கிறார்கள். Forgiveness International took a statistic about emotional distress, and they decided to see between those who forgive someone and those who don't forgive. 70% of people said we will forgive, we forgave. 30% said we will not forgive, நாங்க மன்னிக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னார்கள். So they started to do a research about their health condition. அவர்களுடைய சரீர சுகத்தை குறித்து ஒரு ஆராய்ச்சி செய்தார்கள். அப்போது அவர்கள் அறிந்து கொண்டார்கள், கர்த்தருடைய பிள்ளைகளே, யாரெல்லாம் மன்னிக்கிறார்களோ மன்னிக்கிறவர்கள் அவர்களுடைய சரீர சுகத்தை பார்க்கும்போது அவர்கள் கூட சுகமாய் இருக்கிறார்கள். Those who forgive, யாரெல்லாம் மன்னிக்கிறாங்க, மற்றவங்களை மன்னிக்கிறாங்க, மற்றவங்களை மன்னித்து அதை மறந்து விட்டு விடுகிறார்கள், அப்படிப்பட்டவர்கள் சரீர சுகத்திலே தேறினவர்களாக இருக்கிறார்கள். மன உளைச்சலிலே, இமோஷனலி. பிரியமானவர்களே, நீங்கள் வருஷ துவக்கத்தில் இருக்கிறீங்க. யூ ஆர் இன் அ ஃப்ரெஷ் பிகினிங் 2025. இன்னைக்கு நாம் பேசுகிற ஒரு காரணம் என்னவென்றால், ஆண்டவர் என்னை பேச ஏவினபடியினாலே பேசுகிறேன். உன் மனசிலே ஆண்டவர் பதிவாரி என்றால், if God will speak in your heart, I call you
not to brush it away, but and then I call you to think about it. Think about it and do something about it. யோசித்து பாருங்கள், செயல்படுங்கள் என்று உங்களுக்கு அழைப்பு கொடுக்க. ஒருவேளை நீ ரொம்ப மன உளைச்சல், டாக்டரை போய் பார்க்குற, டாக்டர் அதுக்குன்னு மருந்தெல்லாம் கொடுத்துருக்கிறார், நீ ரொம்ப மன உளைச்சல்ல இருக்கிற அப்படின்னாக்கா, ஒரு வேளை மன்னிக்காத தன்மை இருக்கக்கூடுமோ யோசித்து பார்ப்போம். கர்த்தருக்கு மகிமை. இன்னொரு ஆய்வு ஒன்று, நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மென்டல் ஹெல்த் என்று சொல்லி NIMH என்று சொல்லி ஒரு ஆய்வு அவர்கள் செய்தார்கள். பிரியமானவர்களே, அவர்களும் கூட சொல்லுகிறார்கள், எங்களுடைய புள்ளி விவரம் சொல்லுகிறது, யாரெல்லாம் மன்னிக்கிறவர்களாய் இருக்கிறார்களோ, ஹல்லேலூயா, அவர்களை குறித்து சொல்லப்படுகிறது, அவர்கள் கவலை கொள்ளாமல், அவர்கள் மன சோர்வு அடையாமல், மன அழுத்தலுக்குள் ஆளாகாமல் நல்லா இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லப்படி. இதே குறித்து இன்னொன்று ப்ரீசன் ஃபெலோஷிப் என்று ஒன்று இருக்குது. சரியா? சிறைச்சாலை ஃபெலோஷிப் என்று சொல்லப்படுகிறது. இந்த ப்ரீசன் ஃபெலோஷிப்பில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா, அதில் அவங்க ஆராய்ச்சி செய்து சொல்லுகிறார்கள், அவங்களுடைய இன்மேட்ஸ், ப்ரீசனர்ஸ் இருக்காங்கள்ல, ஜெயிலில் இருக்கிறாங்க இல்லையா, இந்த ப்ரீசனர்ஸை குறித்து சொல்லப்படுகிறது 85% அவர்கள் சுவிசேஷத்தை சிறைச்சாலையில் கேட்ட பிற்பாடு அவர்களுக்குள்ளார மாற்றம், யாரெல்லாம் மாற்றம் அடைகிறார்களோ, இந்த சிறைச்சாலையில் இருக்கிறவர்கள் குணம் அதிகமாக மாறுகிறது. when they respond to Christian messages. நம்ம நிறைய கேள்விப்படுறோம், கிறிஸ்தவ போதகர்களும் கிறிஸ்தோர் நிறைய அந்த ப்ரீசன் மினிஸ்ட்ரி செய்கிறவர்கள். கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். அவர்களை குறித்து யாரெல்லாம் இந்த சுவிசேஷத்துக்கு இடம் கொடுக்குறாங்களோ, புள்ளி விவரம் சொல்லுகிறது, அவர்கள் மாற்றம் அடைகிறார்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளையே, ஏன் இதெல்லாம் நான் உனக்கு சிரமம் பாராமல் சொல்லிட்டு இருக்கிறேன் தெரியுமா? இன்னைக்கு நீ ஆண்டவருக்கு பதில் கொடுத்தனா, உன்னுடைய வாழ்க்கை முழுதும் இந்த வருஷம் ஆண்டவர் உனக்கு கூட இருந்து உனக்கு பலன் கொடுக்கவும், சுகம் கொடுக்கவும், உன்னை காப்பாற்றவும், உனக்கு நல்லதை செய்யவும் வாசல்ல வந்து நிற்கிறார். நீ ஆண்டவருக்கு மறுமொழி கொடுக்கணும். எனக்கு என்னங்க ஆக போகுது, நான் பாட்டுக்கு ஒரு பிரசங்கம் பண்ணிட்டு நான் பாட்டுக்கு போயிட்டே இருக்கக்கூடும். ஆனால் நீ நல்லா இருக்க வேண்டும் என்று உனக்காக தேவ சமூகத்தில் நின்று தேவனுடைய வார்த்தையோடு உன்னோடு பேசி கொண்டிருக்கிறேன். நீ நல்லா இருக்கணும், உன் குடும்பம் நல்லா இருக்கணும், நீ நல்ல ஆசீர்வாதமாக இருக்கணும். அதனால தான் உன் கூட நான் பேசுகிறேன். கேள், நான் பேசும் வார்த்தைகள் உன் உள்ளத்தை தொடுமே என்றால் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நீ இன்னைக்கு ஒரு ஆண்டவரோடு உடன்படிக்கை செய்து அவர் அண்டை நெருங்குவதற்கு பிரயாசமடி. போன வருஷம் வேஸ்ட் ஆக்கிட்டோம் பாஸ்டர், இந்த வருஷம் ஒரு பெரிய மாற்றம் உனக்கு உண்டாகட்டும். எல்லாரும் ஒரு ஆமீன் சொல்வோம். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைய, வேத பாடத்துக்கு போவதற்கு முன்பு நான் உங்ககிட்ட இந்த மன்னிக்கிறதை குறித்து பேசும்போது உங்களிடத்தில் நெல்சன் மெண்டலா என்ற ஐயாவை குறித்து நான் பேசும்படி நான் விரும்பி இருக்கிறேன். I want to say something about Nelson Mandela. We all have heard about these historical men. இந்த சாதனை படைத்த மனுஷன் வரலாறுல நெல்சன் மெண்டேலா. பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, சவுத் ஆப்பிரிக்கா பயங்கரமான குழப்பம் அடைந்த ஒரு தேசமாய் இருந்தது. அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை. தென் ஆப்பிரிக்கா என்று நாம் சொல்லுகிறோம். பயங்கர குழப்பம். ஏன்னா அந்த தென் ஆப்பிரிக்காவில் நிறையா கருப்பு தோல் உடையவர்களும் மற்றும் கூட வெள்ளை தோல். அதனால் இவங்க 2 பேருக்குள்ளார எப்போதும் ஒரு பெரிய போராட்டம். அந்நாட்களிலே ஜனாதிபதியாக FW de Klerk என்று சொல்லி இருந்தார். பிரியமானவர்களே, அவர் ஒரு பெரிய காரணமாய் இருந்தார்.
இப்படி இவர்களுக்குள்ளார வேறுபாடுகளை கொண்டு வருவதற்கு, அவர் அதிகாரத்தில் இருப்பதற்கு வேறுபாடுகளை கொண்டு வருவதற்கு ஒரு காரணராக இருந்தார். நெல்சன் மண்டேலா சிறையிருப்புக்கு போவதற்கும் ஒரு காரணமாக இருந்தார். எத்தனை வருஷம் நெல்சன் மண்டேலா சிறையிருப்பில் இருந்தார்? நமக்கு தெரியும். 27 வருடங்கள் சிறையிருப்பில் இருந்தார். நம்முடைய தேசத்தில் இன்றைக்கு பிரதமராக இருக்கிற அன்வார் இப்ராஹிம் ஐயா எத்தனை வருஷம் சிறையிருப்பில் இருந்தார்? ஏறக்குறைய 9+ வருடங்கள் சிறையிருப்பில் இருந்தார். நெல்சன் மண்டேலா ஐயா எந்த தவறும் இல்லாமல், இப்படி பிரியமானவர்களே வேறுபாடு இருந்தபடியினாலே 27 வருஷம் சிறையிருப்பு. இதற்கு காரணம் இந்த FW டெ கிளார்க் என்ற ஒருவர். 27 வருஷத்துக்கு பிற்பாடு நெல்சன் மண்டேலா அவர் விடுதலை பெற்றார். விடுதலை பெற்று அவர் பெரிய ஒரு மனுஷனாய் இருந்தபடியினாலே, மதிப்புக்குரிய ஒரு கிறிஸ்தவனாய் இருந்தபடியினாலே, அவர் நல்ல ஒரு ஸ்தானத்தில் எல்லாரும் அவரை மதிக்கிற ஒரு ஸ்தானம். அப்போ இந்த FW டெ கிளார்க் அவர் இன்னும் அவர் ஜனாதிபதியாய் பிரசிடென்டாய் இருக்கிறார். அவருக்கு பயம்தான். என்ன பயம்னா, ஜனங்கள் அவருக்கு விரோதமாய் கொந்தளிக்க தொடங்குவார்கள். ஜனங்கள் கண்டிப்பாக நெல்சன் மண்டேலா கண்டிப்பாக சூழ்ச்சி செய்வார். ஏன்? இவர்தான் ஒரு பெரிய காரணம் நெல்சன் மண்டேலா சிறையிருப்பில் இருப்பதற்கு. அருமையான தேவ பிள்ளைகளே, அவர் நினைத்தார் நமக்கு பெரிய ஆபத்து காத்து கொண்டு இருக்கிறது. ஆனால் நீங்கள் நெல்சன் மண்டேலாவை குறித்து போய் நீங்கள் ஆராய்ச்சி செய்து பார்த்தீங்கன்னா ஆச்சரியப்படுவீர்கள். அவர் 27 வருடம் சிறையிருப்பில் இருந்து வந்த பிற்பாடு அவர் சிறையிருப்புக்கு போவதற்கு ஒரு பெரிய காரணமாய் இருந்த கிளார்க் அவருக்கு அவர் ஒரு வேளை பழி அவர் எடுப்பார் என்று சிந்தித்த ஒரு கட்டத்தில் நாம் பார்க்கிறோம். அவர் பழி வாங்காதபடிக்கு இந்த கிளார்க்கை கூப்பிட்டு கிளார்க்கிட்ட சொன்னாரா, நம்ம தேசம் ரொம்ப சிதறி போய் கிடக்கிறது, நம்ம மக்கள் ரொம்ப சிதறி போய் கிடக்கிறார்கள். நாம் 2 பேரும் இணைந்து பழையதை மறந்து நாம் செயல்படுவோமா? தேசத்தின் நன்மைக்காக நாம் செயல்படுவோமா? எல்லாரும் வலது கையை உயர்த்தி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்கள். எல்லாரும் கைகளை உயர்த்தி கொண்டு ஆண்டவருக்கு மகிமை. ஆண்டவரே, நீங்க என்னோடு கூட ஏதோ ஒன்று பேசுறீங்களா? நானும் யாரையும் மன்னிக்க முடியாமல் இருக்கிறேனே, இவ்வளோ சொல்லியும் இன்னமும் மன்னிக்காம தான் இருப்பேன்ட்டு சொல்லி, ஆண்டவரே எனக்கு சரீரத்தில் வியாதிக்கு காரணமாகவும் இதுவாக இருக்குமோ, இப்படியெல்லாம் யோசித்து இன்னைக்கு நீ செயல்படு. இது ஒரு நல்ல நாள், நீ தீர்மானம் செய்கிற ஒரு நாள். நெல்சன் மண்டேலா மன்னித்தாரே, சிலுவையில் தொங்கின இயேசு மன்னித்தாரே. அருமையான தேவ பிள்ளைகளே, புள்ளி விவரங்கள் சொல்லுகிறது, நீ மன்னிப்பாய் என்றால், நீ மறப்பாயே என்றால் உனக்கு சுகம் என்று சொல்லுகிறது. ஐயோ, இன்னும் நான் ஏன் தாமதிக்க வேண்டும்? எல்லாரும் ஆமென் சொல்லுங்கள். அல்லேலூயா. மன்னியுங்கள், மன்னியுங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். பிரியமானவர்களே, இந்த நெல்சன் மண்டேலாவும் இந்த FW டெ கிளார்க் இவருங்க 2 பேரும் ஒரு கட்டத்துக்கு வந்துச்சு. 1993 நீங்கள் போய் பார்த்தீங்கன்னாக்கா, இவங்க நோபல் பீஸ் பிரைஸ் பெற்றார்களாம். 2 பேரும் பீஸ் பிரைஸ் பெற்றார்களாம். ஏன்? சமாதான நோபல் பிரைஸ் பெற்றார்களாம். ஏன்? இவங்க 2 பேரும் சமாதானமாக வழியே இல்லை. 27 வருஷம் இவர் சிறையிருப்பில் இருந்திருக்கிறார். ஆனாலும் பிரியமானவர்களே, மன்னித்தார்கள். ஏன்? நம் தேசம் நல்லா இருக்குன்னு. அல்லேலூயா. கர்த்தர் பெரியவர். அதனால சமாதான நோபல் பிரைஸ் பெற்றார்கள். ஆண்டவர் பெரியவருங்க. உலகம் உனக்கு என்ன பிரைஸ் கொடுக்கலன்னாலும் பிரச்சனை இல்லை. ஆண்டவர் உனக்கு நல்லதை செய்வார், கிரீடம் சூட்டுவார். நீ யாரையும் மன்னித்தனா அவரே மன்னித்தார். நான் ஏன் மன்னிக்காம இருக்கணும்? நான் ஏன் மன்னிக்காம இருக்கணும்? சபையிலேயே நீ மன்னிக்காமல் இருக்கலாம்.
சபையிலேயே நீ அங்கிட்டும் இங்கிட்டும் உட்கார்றதுக்கு காரணம் என்ன என்றால், மன்னிக்காத ஒரு ஆவி உனக்குள்ளார இருக்கலாம். அருமையான தேவனுடைய பிள்ளையே, இன்றைக்கு அதெல்லாம் புடுங்கி போற்று, எடுத்து போற்று. இன்னைக்கு உடன்படிக்கை அப்பாவோடு செய். வாங்க, இந்த உடன்படிக்கை குறித்து நான் கொஞ்சம் உங்களுக்கு விவரிக்கிறேன், என்னோடு கூட கேளுங்க. கம் வித் மீ, லிசன் டு வாட் த கவர்னன்ட் ஸ்பீக்ஸ் அபவுட். பிரியமானவர்களே, நான் உங்களுக்கு ஒரு கான்ட்ராக்ட்னா என்னன்னு சொன்னேன். ஒரு கான்ட்ராக்ட் அப்படின்னா ஒரு ஒப்பந்தம் அப்படின்னு செய்த நீங்கள் இன்னொருவரோடு செய்கிற ஒரு ஒப்பந்தம். அந்த ஒப்பந்தத்தை நீங்கள் கீழ்ப்படியாமல் போனால் அது உடைந்துடும். If it is a contract between you and another person, and if you don't obey the contract, and then the contract is broken. Okay, but now we are going to talk about a covenant. Shall we say amen? இப்போ நாம் என்ன பேச போகிறோம்? நாம் உடன்படிக்கை குறித்து பேச போகிறோம். பைபிளில் உடன்படிக்கை குறித்து நமக்கு ஆண்டவர் பேசுகிற சில காரியத்தை கவனிக்க போகிறோம். முதல்ல என் கூட யாத்திரையாகமம் புஸ்தகம் எடுத்துக்கொள்ளுங்கள், 19ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அதில் 19ஆம் அதிகாரத்தில் இருந்து 24ஆம் அதிகாரம் வரைக்கும், எக்ஸடஸ் சாப்டர் 19 to chapter 24. But and then I'm going to give you some specific verses. Come with me to Exodus chapter 19, and I invite you to come to verses 5 and 6. யாத்திரையாகமம் 19ஆம் அதிகாரம் வசனம் நீங்கள் எடுக்க வேண்டியது 5, 6ஆம் வசனம். இந்த வசனத்தை நாம் கவனிப்போம். Look at these verses. Now therefore, if you will indeed obey my voice and keep my covenant, then you shall be a special treasure to me above all people, for all the earth is mine, and you shall be to me a kingdom of priests and a holy nation. These are the words which you shall speak to the children of Israel. கேட்போம். இப்பொழுது நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கை கொள்வீர்கள் ஆனால் சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தாய் இருப்பீர்கள். பூமியெல்லாம் என்னுடையது. நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்த ஜாதியாயும் இருப்பீர்கள் என்று நீ இஸ்ராயேல் புத்திரருடைய சொன்னபடியே வார்த்தைகள் என்றார். நம்ம ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. வேதவசனம் நமக்கு என்ன சொல்லுகிறது? இஸ்ரவேலை ஆண்டவர் அவர் எகிப்தில் இருந்து கூட்டிக் கொண்டு வந்த உடனே உடன்படிக்கை குறித்து பேசுகிறார். நீ என் உடன்படிக்கையை கடைபிடிப்பாயே என்றால் ஆண்டவர் உடன்படிக்கை குறித்து பேச. இப்போ நான் உங்க கூட என்ன பேச போறேன்னா, 2 பகுதியாக இருக்கிறது உடன்படிக்கை. ஒரு உடன்படிக்கை நீ கீழ்ப்படியும் போது அந்த உடன்படிக்கை உன் வாழ்க்கையில் நிறைவேறுகிறது. இப்போ நான் பேசுகிற உடன்படிக்கை நீ கீழ்ப்படிய வேண்டிய ஒரு உடன்படிக்கை. நீ கீழ்ப்படியணும். ஆண்டவர் அந்த வேத வசனத்திலே அங்கு சொல்லுகிறார், நீ எனக்கு பொக்கிஷமாயிருப்பாய். எப்போ? என் உடன்படிக்கை நீ கீழ்ப்படியும் போது நீ எனக்கு என்னமாயிருப்பாய்? என் பொக்கிஷமாயிருப்பாய். எல்லாரும் அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீ கீழ்ப்படியும் போது வரும் உன் மேல ஒரு ஆசீர்வாதம். நீ கீழ்ப்படியாம போனா அந்த ஆசீர்வாதம் உனக்கு கிடையாது. அல்லேலூயா. அப்போ இந்த உடன்படிக்கை ஒரு நிபந்தனை உடைய உடன்படிக்கை. This covenant has got a condition. Amen. What is the condition? The condition is that you must obey. நீ கீழ்ப்படிய வேண்டும். ஆமென். நீ ஆண்டவருக்கு கீழ்ப்படியும் போது நீ என்னமாய் இருப்பாய்? நீ எனக்கு பொக்கிஷமாய் இருப்பாய். எல்லா ஜனத்திலும் நீ எனக்கு பொக்கிஷமாய் இருப்பாய். எப்போ? நீ என்னை கீழ்ப்படியும் போது. When you obey me, shall we say praise the Lord? If you will obey me, you will be a special treasure to me above all people, for all the earth is mine. That's what God says. Shall we say praise the Lord? பிரியமானவர்களே, கீழ்ப்படியின் இந்த உடன்படிக்கை நீ பெற்றுக்கொள்வதற்கு நீ கீழ்ப்படியின். அதனால தான் சபை என்ன தெரியுமா செய்யுது? பிரயாசம் எடுக்குது. எல்லா இடத்துலையும் சபையில்
ஊழியக்காரர்கள் பிரயாசம் எடுக்கிறார்கள். வாங்க ஆண்டவர் கூட ஒரு உடன்படிக்கை செய்யுங்க, வாங்க ஒரு தீர்மானம் பண்ணுங்க. ஆண்டவரே போன வருஷம் உங்களை ஏமாத்திட்டேன், ஆண்டவரே போன வருஷம் உங்களை கீழ்ப்படியல, ஆண்டவரே போன வருஷம் உங்களை விட்டு தூரமாய் நடந்துட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க ஆண்டவரே, இந்த வருஷம் அப்படிலாம் இருக்க மாட்டேன், இந்த வருஷம் ஆண்டவரே நான் மறுபடியும் என்னுடைய உடன்படிக்கை உம்மோடு கூட நான் மறுபடியும் புதுப்பிக்கிறேன் ஆண்டவரே, என்னை பிளஸ் பண்ணுங்க, என் வீட்டை பிளஸ் பண்ணுங்க, என் சபையை பிளஸ் பண்ணுங்க, என் காரியங்களை பிளஸ் பண்ணுங்க. ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். எல்லாரும் சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப இந்த உடன்படிக்கை நாம் கீழ்ப்படிய வேண்டிய உடன்படிக்கை. நிறைய ஆசீர்வாதம் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நமக்கு இருக்கு. ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளை பொக்கிஷமாக பார்க்கிறார். சரி, இன்னொரு வசனம் எடுப்போம். உபாகமம் புஸ்தகத்தை எடுங்க, டியூட்ரோனாமி 28. உபாகமம் புஸ்தகத்துக்கு வாருங்கள், 28ஆம் அதிகாரத்துக்கு வாருங்கள். அந்த அதிகாரம் முழுவதிலையும் நீங்கள் பார்க்கலாம். முதல் 14 வசனத்திலே ஆசீர்வாதமும், அடுத்த 15வது வசனத்திலிருந்து அந்த வசனங்கள் அப்படியே நீங்கள் வாசித்துட்டே போனால் சாபத்தை குறித்தும் அங்கே வசனம் பேசுகிறது. ஆனால் வசனம் ஒன்றை கவனிங்க. Look at Deuteronomy chapter 28 and I want you to look at verse 1. ஒன்றாவது வசனத்தை கவனியுங்கள். It says, now it shall come to pass, if you diligently obey the voice of the Lord your God, to observe carefully all his commandments which I command you today, that the Lord your God will set you high above all nations of the earth. கேட்போம். இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின் படி எல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். நாம் சொல்லுவோம் அல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? நீ படிவாயே என்றால், அல்லேலூயா, அதன்படி நீ கீழ்ப்படியே ஜாக்கிரதையாய் இருப்பாய் என்றால், if you will observe carefully all his commandments which God says I have commanded you today. அல்லேலூயா. பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, இன்றைக்கு நான் உனக்கு கட்டளையிட்டபடி எல்லாம் நீ கவனமாய் கீழ்ப்படிவாயே என்றால் கீழே வர ஆசீர்வாதங்கள் எல்லாம் உனக்குன்றார். ஆமென். எல்லாம் உனக்கு. all blessings are for you. Shall we say hallelujah? Hallelujah. நீ என்ன செய்யணுமா? கீழ்ப்படியணுமாம். ஆமென். சொல்லுவோம் ஹalleluya. இது நிபந்தனை ஆன ஒரு உடன்படிக்கை. இட்ஸ் a covenant with condition. ஆசீர்வாதம் எப்போ வரும் தெரியுமா? நீ கீழ்ப்படியும் போது. இன்னைக்கு ரொம்ப பேர் சர்ச்சில் என்ன தெரியுமா சொல்றாங்க? வருஷம் வருஷம் நான் இப்படி ஒரு உடன்படிக்கை செய்திருக்கிறேன், ஆனால் அந்த உடன்படிக்கையை கீழ்ப்படியாமல் போயிடுறேன், அதனால பாஸ்டர் நான் ஒரு கட்டத்துக்கு வந்துட்டேன், இப்பெல்லாம் நான் உடன்படிக்கை செய்வது இல்லை, அதை குறித்து சீரியஸாகவும் இல்லை நான். Every year I've been making a covenant promise, pastor, you have been leading, but and then I don't keep it. So I've decided not to make a covenant with God. You are wrong, my son. You are wrong, my child. அருமையான மகனே மகளே, நீ தப்பு பண்ற. இது சாத்தானுடைய சூழ்ச்சி. நீ முன்னேறாதபடிக்கு, நீ நல்லா இருக்காதபடிக்கு சாத்தான் செய்யும் சூழ்ச்சி. நீ நல்லா இருக்குன்னு ஆண்டவர் விரும்புகிறார், உன்னை கெடுக்கும்படி சாத்தான் விரும்புகிறான். இந்த வருஷம் நீ ஒரு தீர்மானம் எடுக்காமல், இந்த வருஷம் ஆண்டவரோடு நீ ஒரு உடன்படிக்கை செய்யாமல் நீ போவாய் என்றால், பிரியமான தேவனுடைய பிள்ளையே, ஆண்டவர் கொடுத்திருக்கிற நிபந்தனையான உடன்படிக்கைகள் ஆசீர்வாதம் உனக்கு இல்லாமல் போகும். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் என்ன செய்யலாம்? இன்னைக்கு ஒரு உடன்படிக்கை ரொம்ப சிம்பிளா, ஆண்டவர் நம்ம எல்லாருடைய உள்ளத்தை அறிந்திருக்கிறார். நீ ஒரு உடன்படிக்கை செய்வாயே என்றால் கர்த்தர் நிச்சயமாய் உன்னை ஆசீர்வதிப்பார். எல்லாரும் ஆமென் சொல்லுவோம் அல்லேலூயா. இப்ப நான் ஒரு 2 உதாரணம் கொடுத்தேன். நீ கீழ்ப்படிவாய் என்றால் இந்த உடன்படிக்கை ஆசீர்வாதம் உனக்கு வரும். ஆண்டவர் சொல்றார், I'm making a covenant with you. If you will obey, these blessings that I have commanded will come in your life. நான் கட்டளையிட்ட ஆசீர்வாதம் உன் வாழ்க்கையில் வரும்.
கர்த்தருடைய பிள்ளையை இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட பொருத்தனை செய். நான் சொல்றேன், நான் உன்னை ஆசீர்வதிக்க போறேன். மலைமலையாய் இந்த வருஷம் உன் ஆசீர்வாதம் பெருகட்டும். இன்னைக்கு ஒரு தீர்மானம் செய்துட்டு போ. இன்னைக்கே உனக்கு ஒரு சில நன்மைகள் நடக்கட்டும். அப்போது நீ அறிவாய், இது தேவன் செய்கிற ஒரு நன்மை. அல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை. இப்ப நான் இரண்டாவது ஒரு காரியம் சொல்ல போறேன். நிபந்தனை அற்ற உடன்படிக்கை, அன்கண்டிஷனல் கவனன்ட். அன்கண்டிஷனல், ஆண்டவர் கண்டிஷன்லாம் கொடுக்கல. He loves you, He loves everyone. உலகத்திலே அவர் விசுவாசிக்கிறவர்களும் விசுவாசியாதவர்களையும் எல்லாரையும் ஆண்டவர் நேசிக்கிறார். எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. உனக்கு தெரியுமா, தெருவில் போகிறவனையும் நேசிக்கிறார். அல்லேலூயா. இயேசுவின் நாமத்தை தூஷிக்கிறவனையும் நேசிக்கிறார். இயேசு ஆண்டவர் இல்லை என்று சொல்லுகிறவனையும் நேசிக்கிறார். அதனால் தான் சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கும் போது அவர், பிதாவே இவர்களை மன்னியும், இவர்கள் செய்வது என்னதென்று அறியாமல் செய்கிறார்கள் என்று மன்னித்தார். அருமையான தேவனுடைய பிள்ளையை, ஆண்டவர் ஒரு முறை நோவாவோடு ஒரு உடன்படிக்கை செய்தார். உலகத்திலே ஜனங்கள் பாவம் நிறைந்திருந்தபடியினாலே வேதம் சொல்லுகிறது, ஆதியாகமம் 9ஆம் அதிகாரத்தை எடுத்தீங்கன்னா அங்கே 9ஆம் அதிகாரத்திலே வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் பூமியை அழிப்பேன் என்று சொல்லி இந்த நோவாவை ஒரு பேழையை கட்ட சொன்னார். அவனும் ஒரு பேழையை கட்டினான். அந்த பேழையை கட்டின பின்பு, நோவா நீனும் உன் வீட்டாரும் இந்த பேழைக்குள்ளார போங்கன்னு சொன்னார். அவர்கள் போனார்கள். அப்புறம் ஆண்டவர் என்ன செய்தார்? ஆண்டவர் இந்த பேழையின் வாசலை அடைத்தார். மழை வந்தது. 40 நாட்கள் மழை பெய்து பூமி அனைத்தும் வெள்ளத்தினால நிரம்பினது என்று நாம் பார்க்கிறோம். எல்லாரும் சொல்லுங்க ஹalleluya. We all know the story of Noah. The world was so evil. God called Noah. He said, I want you to build an ark, and he built. And then he said, take your family, go in. And then the animals followed. And then the Lord shut the door, and it began to rain for 40 days and 40 nights. 40 நாட்கள் இரவும் பகலுமாய் மழை பெய்ந்தது. வெள்ளம் வந்தது. பூமியிலே எல்லா ஜீவ ஜந்துக்கள் மரித்து போனது. எல்லாரும் அல்லேலூயா சொல்லுங்க. அதுக்கு பிற்பாடு வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் மனஸ்தாபப்பட்டாராம். இப்போ ஒரு வசனத்தை கவனியுங்கள். ஆதியாகமம் 9ஆம் அதிகாரத்தின் 11வது வசனம். Look at Genesis chapter 9, and I want you to come to verse 11. Thus I establish my covenant with you. Never again shall all flesh be cut off by the waters of the flood. Never again shall there be a flood to destroy the earth. Amen. இனி மாம்சமானவைகள் எல்லாம் ஜலப்பிரயத்தினால் சங்கரிக்கப்படுவதில்லை என்றும், பூமியை அழிக்க இனி ஜலப்பிரயம் உண்டாவது இல்லை என்றும் உங்களோட என் உடன்படிக்கை ஏற்படுத்துகிறேன் என்றார். எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. பிரியமானவர்களே, ஆண்டவர் இனி என்று சொன்னார். பூமி அப்ப பசங்க அங்கங்க வெள்ளம்லாம் வருது. இது மனுஷன் செய்கிற காரியங்கள். பிரியமான தேவனுடைய பிள்ளை, ஆண்டவர் சொன்னார், பூமியை இனிமே நான் என்ன செய்ய மாட்டேன், வெள்ளத்தினால் அழிக்க மாட்டேன். அப்போ இதற்கு ஆண்டவர் ஒரு அடையாளமாக ஒரு வானத்தில் வைத்தார். இது அடையாளமாய் இருக்கும் என்று சொன்னார். ஐயா, உடன்படிக்கை ஆண்டவர் செய்கிறவர் நிபந்தனையான உடன்படிக்கை, நிபந்தனை அற்ற உடன்படிக்கை என்று 2 உடன்படிக்கையை நமக்கு செய்திருக்கிறார். ஒரு உடன்படிக்கை ஆனது நீ கீழ்ப்படிந்தால் உனக்கு வரக்கூடிய ஆசீர்வாதம். இன்னொரு உடன்படிக்கை ஆனது அது நித்தியமான ஒரு உடன்படிக்கை. அது என்ன உடன்படிக்கை அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஆண்டவர் உதாரணத்துக்கு ஒரு வானவில்லை உண்டு பண்ணி, இது நித்தியமான உடன்படிக்கை. மனுஷன் பாவம் செய்தாலும், மனுஷன் பாவம் செய்யவிட்டாலும், மனுஷன் என்னை நம்பினாலும், மனுஷன் என்னை விட்டு தூரமாய் போனாலும் இந்த உடன்படிக்கை நிற்கும். எல்லாரும் ஆமென் சொல்லுங்கள். அதனால தான் இன்றைக்கு வரைக்கும் அந்த வானவில் வானத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. இன்றைக்கு வரைக்கும் அந்த வானவில் இருக்கிறது, இனியும் தொடர்ந்து இருக்கும். காரணம் என்னன்னா, அது ஆண்டவர் மனிதனோடு செய்த நித்திய உடன்படிக்கை.
ஐயோ நான் பாவம் செஞ்சிட்டேன், ஐயோ இந்த சபை பாவம் செய்து விட்டது, இந்த வானவில் இல்லாமல் போயிடுமோ, ஆண்டவருடைய நித்திய உடன்படிக்கை உடைந்துடுமோ? இல்லை. அல்லேலூயா. வலது கை எல்லாரும் உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள். எல்லாரும் சொல்லுங்க, பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை. இன்னொரு நித்திய உடன்படிக்கையின் அடிப்படையிலே நான் உங்க கூட ஒரு உடன்படிக்கையை சொல்லும்படி விரும்புகிறேன். என்னோடு கூட கேளுங்கள். லிசன் டு மீ. பிரைஸ் தி லார்ட். ஆதியாகமம் புஸ்தகத்திலே 17ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா ஆபிரகாமோடு ஆண்டவர் உடன்படிக்கை செய்தார். நீங்கள் ஆதியாகமம் 17ஆம் அதிகாரத்துக்கு வாருங்கள். Come with me to Genesis chapter 17 and we are going to look at verses 1 to 8. வசனங்கள் 1 துவங்கி 8 வரைக்கும். ஆனால் 4, 5 மட்டும் நம்ம வாசிக்க போறோம். என் கூட கவனியுங்கள். ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 4, 5 வசனம். Look at Genesis chapter 17 and I want you to look at verse 4 and 5. As for me, behold, my covenant is with you, and you shall be a father of many nations. No longer shall your name be called Abram, but your name shall be Abraham. For I have made you a father of many nations. கேப்போம். நான் உன்னோடே பண்ணுகிற என் உடன்படிக்கை என்னவென்றால், நான் உன்னோடு செய்கிற என் உடன்படிக்கை என்னவென்றால், நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாவாய். இனி உன் பேர் ஆபிராம் எனப்படாமல் நான் உன்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்தினதால் உன் பேர் அபிரகாம் எனப்படும். எல்லாரும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உன் பேர் என்னமாகும்? ஆபிரகாம் என்று எண்ணப்படும். அல்லேலூயா. ஆண்டவர் இதனால ஒரு உடன்படிக்கைக்கு அடையாளமாக விருத்த சேதனியை, செர்கம்சிஷனை கொண்டு வந்தார். புதிய ஏற்பாட்டுக்கு வரும்போது பவுல் இந்த உடன்படிக்கை செர்கம்சிஷன் இருதயம் என்ன விருத்த சேதனம் செய்யப்பட வேண்டும் என்று பேசினார். வெளியரங்கமான விருத்த சேதனம் பெருசு இல்லைங்க. அல்லேலூயா. இந்த இருதயம் விருத்த சேதனம் அடையணும். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் பெரியவர். இந்த இருதயம். அதனால நீங்க பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம கிறிஸ்தவர்கள் நம்ம விருத்த சேதனத்தை வலியுறுத்துவது கிடையாது. அல்லேலூயா. விருத்த சேதனம், we do not so much talk about circumcision. It's not a condition we say, because what is the use of outward circumcision if our hearts are not circumcised? So today as Christians we talk about spiritual circumcision. ஆவிக்குரிய விருத்த சேதனம். எல்லாரும் ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் பெரியவராய் இருப்பாராக. அருமையான தேவனுடைய பிள்ளையே, இந்த ஒரு சின்ன அறிவோடு ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் என்ன செய்யணும்? ஆண்டவர்கிட்ட நம்ம ஒப்பு கொடுக்கணும். கர்த்தர் நம்ம எல்லோரையும் நேசிக்கிறபடியினாலே ஆண்டவர் கூட இந்த உடன்படிக்கையை நாம் செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும். பைபிளில் நிறைய உடன்படிக்கைகளை கர்த்தர் செய்திருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களோடு செய்தார். ஆண்டவர் பிரியமானவர்களை நோவாவோடு செய்தார், ஆபிரகாமோடு செய்தார். இந்த ஆபிரகாமின் உடன்படிக்கையிலே இன்னும் ஒரு வசனத்தை வாசியுங்கள். 7ஆம் வசனத்தை வாசியுங்கள். Read one more verse and then I'm going to lead you to make our covenant with God before we will go to communion. எடுத்துக்கொள்ளுங்கள். ஆதியாகமம் 17ஆம் அதிகாரத்தில் நாம் எடுக்க வேண்டிய வசனமானது 7ஆம் வசனம். Let's look at verse 7. It says, and I will establish my covenant between me and you and your descendants after you in their generations for an everlasting covenant to be God to you and your descendants after you. கேளுங்கள். உனக்கும் உன் பின்வரும் உன் சந்ததிக்கும் நான் தேவனாய் இருக்கும்படி எனக்கும் உனக்கும் உனக்கு பின் தலைமுறையாக வரும் உன் சந்ததிக்கும் நடுவே என் உடன்படிக்கையை நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபிப்பேன். எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. என்ன உடன்படிக்கைங்க? நித்திய உடன்படிக்கை. ஆபிரகாம். அதனால தான் நம்ம எல்லாரும் ஆபிரகாமின் தலைமுறை அப்படின்னு சொல்றோம். அல்லேலூயா. We are of the descendants of Abraham. That's why everyone is proud that I am of the descendant of Abraham, because God has made an everlasting promise that the descendants of Abraham will be called blessed. Amen.
ஆபிரகாமோடு ஆண்டவர் ஒரு நித்திய உடன்படிக்கை செய்தார். ஆபிரகாமின் தலைமுறை, ஆபிரகாமின் வம்சம் ஆசீர்வாதமாயிருக்கும். இன்றைக்கு நம்ம ஆவிக்குரிய ஆபிரகாமின் தலைமுறை என்று நாம் அறிகிறோம். So people of God, take courage, make a decision. ஒரு தீர்மானம் எடுங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். alright, இப்போது இந்த உடன்படிக்கை அட்டை உங்கள் கையில் எடுத்துக்கொள்ள உங்களை எல்லாரையும் அழைக்கிறேன். சில பேர் நான் பேசிக்கொண்டிருக்கும் போதே நீங்கள் உடன்படிக்கை செய்திருந்திருக்க கூடும். யாரும் பென் இல்லாமல் இருப்பீர்கள் என்றால் நீங்கள் உங்கள் பென் பக்கத்தில் அவங்க எழுதின உடனே நீங்கள் எழுதலாம். அவ்வேளையிலே ஒரு பாடல் நமக்கு பாட நாம் இப்படி அழைக்கிறேன். எல்லாரும் பாடணுன்னு அவசியம் இல்லை. நீங்கள் இந்த உடன்படிக்கை செய்யும்படிக்கு உங்களை நான் அழைக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் ஆபிரகாமின் உடன்படிக்கை உடையவர்கள், நாமும் ஆபிரகாமின் உடன்படிக்கை உடையவர்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆக வாருங்கள், நம் யாவரும் ஒருவரே நீர் ஒருவரே இந்த பாடலை நாம் பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்த போகிறோம்.